ரீசனா சந்துரு? நான் வரவே மாட்டேன்னு முடிவு பண்ணி செத்து போயிடலான்னு முடிவே பண்ணிட்டியா? என்ன காரியம் பண்ற சந்துரு? எவ்வளவு பெரிய மடத்தனம் இது! நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து இங்க வந்து தெரியுமா? இந்நேரம் நான் வரலன்னா என்ன ஆயிருக்கும்? மண்டபத்துக்கு போற வழியில தப்பிச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃப்ரெண்ட் வீட்டுல தங்கி உயிரை பணைய வச்சு இங்க வந்திருக்கேன் தெரியுமா சந்துரு? நான் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நான் திரும்பி என் வீட்டுக்கு போக முடியுமா சந்துரு? எங்க அண்ணன் என்ன வெட்டி போட்டுற மாட்டான். நீ எனக்காக தான் இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியும். என் மேல இருக்கிற காதல்னால தான் பண்றேன். என் பிரிவை தாங்க முடியாம தான் பண்றேன். அதுக்காக நான் சந்தோஷப்பட முடியுமா சந்துரு? நான் மட்டுமா சந்துரு உன் வாழ்க்கை? உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, உன் அத்தை மாமா பாட்டி இல்ல, அவங்க அன்புக்கெல்லாம் அப்புறம் என்ன சந்துரு மரியாதை? உயிருங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சந்துரு. நான் உன்னை காதலிக்கிறத காட்டிலும் அது பெரிய விஷயம். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலனாலும் அது பெரிய விஷயம். அதை எதுக்காகவும் நம்ம கொல்ல கூடாது. நம்ம ஆசைப்பட்டு முயற்சி பண்றதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். பாவம் தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க தான் அத பார்க்க இருக்கிறது இல்ல. படிச்சவன் நீ, உனக்கு கூடவே இது தெரியாம போச்சு. ரொம்ப பயமுறுத்திட்ட சந்துரு. என்ன சந்துரு, என்ன பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படுவ, ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்குவ நினைச்சா நீ இப்படி பேசாம நிக்கிற. நான் வந்ததை உன்னால நம்பவே முடியலையா? என்னாலேயே நம்ப முடியல. ஒவ்வொரு நிமிஷமும் உயிரை கையில புடிச்சுக்கிட்டே இருந்தேன். இது ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருக்கும். உன் ஃப்ரெண்டு தேவாதா வந்து சண்டை போட்டு சிக்கலாக்கிட்டான். நான் எங்க வீட்டுல இருக்கிறவங்க நம்பணுங்கிறதுக்காக தான் அவன் கூட சண்டை போடுற மாதிரி நடிச்சேன். என்ன சந்துரு, நானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ஒன்னும் பேச மாட்டேங்கிற. நீ என் மேல எவ்வளவு லவ்வா இருக்க. தேங்க்ஸ் சந்துரு. அது வந்து நான் ரொம்ப ஷாக்கா இருக்கேன். நீ தூங்கி ரெஸ்ட் எடு, நம்ம காலைல பேசிக்கலாம். என்னடா மலை மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்களேடா. அவளை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? அண்ணே தெருவு தரணும்ண்ணே, கிடைக்கலண்ணே. செக் மொக்க பசங்கடா நீங்க. ஏண்டா ஒரு பொட்ட புள்ளைய தேடி கண்டுபிடிச்சி போட வக்கில்ல நீங்களா? சார் சார் சத்தம் போடாதீங்க சார், டாக்டர் வந்து எங்களை திட்டுவார் சார். அம்மா நான் இங்கேருந்து கிளம்புனா டாக்டர் வர சொல்லு போ. அவர் ரவுண்ட்ஸ் போயிருக்கார் சார், வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நீங்க பொறுமையா இருங்க சார். இந்த பிபி ஏறி போச்சுன்னு உடனே வர சொல்லு போ. வா. என்னண்ணே உங்களை பார்த்து பேசி கூல் பண்ணிட்டு போலான்னு வந்தா தேவையில்லாம டென்ஷன் ஆவறீங்களாண்ணே. பார்த்துண்ணே வெட்டுக்காயண்ணே, தையல் பிரிஞ்சிட போதுண்ணே. டேய் படா படா, இந்த மாதிரி வெட்டுக்காயம் எவ்வளோ இந்த பாடி பார்த்துருக்கு. இதெல்லாம் ஒரு வலியா? வலி இல்லை ஒரு மண்ணு இல்லடா. என்ன வெட்டினவன் அவ்வளோ ஈஸியாக ஜெயிலேருந்து வெளில வந்துடக்கூடாது. அவன் மேலே அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ் போட்டு ஃபைல் பண்ணணும். அதுக்கு தானே அந்த ட்ராமாலாம். ஒன்று தெரியுமா, இன்ஸ்பெக்டர் ஃபோனில் வந்து பேசிட்டாரு, சார்ஜ் ஷீட் போட்டாச்சான். அதுக்கப்புறம் நமக்கு இங்கே என்னடா வேலை? என்ன பாண்டியா ரொம்ப கத்திரியாமே? ஐயா டாக்டர் என்ன டிஸ்சார்ஜ் பண்ணுங்க டாக்டர், நான் இங்கேருந்து போயிடுறேன். பாண்டியா உன் உடம்புல வெட்டுக்காயம் ஆறிடுச்சு, ஆனா பிபி ரொம்ப ரைஸ் ஆயிடுச்சு. அது கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னா உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். ஐயோ என் குடும்பத்தை பார்த்து இந்த ஊரே சிரிக்குது டாக்டர். நான் இங்கே பட்டுதுன்னு வச்சுங்க, பிபி ஏறிட்டே தான் இருக்கும். என்ன மருந்து குத்தாலும் எனக்கு இறங்காது. சொந்த மருந்தெல்லாம் நான் காரி துப்புது டாக்டர். முதல்ல இங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டீங்களா? உயிர் தான் பாண்டியா முக்கியம், அது இருந்தா தானே மற்றதெல்லாம் சரி பண்ண முடியும். எப்ப நீங்க எல்லாம் எதுக்கு நிக்கிறீங்க? வெளியில போங்க, ஏதாவது ஒன்று பேசி பேஷண்ட்டை டென்ஷன் பண்ணாதீங்க. டாக்டர் இவங்களால என்ன டென்ஷன் பண்ண முடியாது டாக்டர். என் டென்ஷனே வேற டாக்டர். இனிமே என்னால் இங்கே இருக்க முடியாது, நிறைய வேலை இருக்குது.
தயவு செய்து டிஸ்சார்ஜ் பண்ணால் நல்லது. இல்லை நானே கிளம்பி ஓடி போயிடுவேன். ஆஸ் அ டாக்டர் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்ப்பா. இதுக்கு மேல உன்னுடைய விருப்பம். சிஸ்டர், இவரை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லுங்க. அப்பாடா, இதுதானே நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அண்ணே, உன்னை வெட்டினவனை சின்ன பின்ன பார்க்காம சும்மா விடக்கூடாதுண்ணே. டேய், விட்றா, அவன் ஜெயிலுக்குள்ள தானே இருக்கிறான். அண்ணே, அவன் புழல் ஜெயில மட்டும் இல்லைண்ணே, திகார் ஜெயிலே இருந்தாலும் சரி, அவனை அங்கேயே வெட்டணும். டே 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 விட்றா டே, அவன்லாம் கொசுடா. நண்பன் மேல இருக்கிற பாசத்துல நடக்க போற விபரீதம் என்னன்னு தெரியாம ஏன் மேல கை வச்சுட்டான். அதுக்கெல்லாம் மூல காரணம் அந்த பைய சந்துரு தான். அவன் தான் ஹீரோ. அவன் குடும்பத்தை ஜீரோ ஆகிக்கிட்டோம்னா எல்லா பையனுக்கும் நம்ம மேல ஒரு பயம் வந்துடும். அவன் குடும்பத்தை அடிக்கிற அடியில அந்த பைய சந்திர அலறடிச்சுக்கிட்டு ஓடி வந்து நிற்பான்டா. நம்ம கதையை வளர்க்காம அவன் கதையை மொத்தமாக முடிச்சிட வேண்டியது தான். நேராக அவன் வீட்டுக்கு தான் போகிறோம். இந்த பாண்டி யாருன்னு காட்டுறோம். வாங்கடா. சரிண்ணா. மகதூர், நம்ம வீட்டில் மட்டும் கரண்ட் இல்லை, என்னாச்சுன்னு பாரு. ஓகே சார். என்ன தம்பி, ஒரு வாரம் கழிச்சு வரேன், இப்ப வந்துக்கிற? ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன், ஆஹா. அதான் போக முடியல. சரி, ரேகா எங்க? மேல தூங்குது. அப்படியா? ஆமா. சரி சரி. என்னாச்சுடா? என்னாச்சு சார்? ஐயோ ராஜாஜி, என்னாச்சு? அம்மா, ராஜாஜி. நான் வரவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டியா? நான் இத்தனை நாள் யாரை பார்த்தேன்? யாரை கொலை பண்ணேன்? அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு கொலைகாரன் ஆயிட்டியடா. இப்ப என்னடா பண்ண போற? கொலைகார பட்டத்தோட கம்பி என்ன போற? அநியாயமா அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு ஒரு உயிரை அழிச்சிட்டியடா. ஒரு உயிரை கொலை பண்ணிட்டியடா. சண்டாளா, சதிகாரா. என்ன சந்துரு, தூங்கலையா? அது கொஞ்சம் தலைவலிக்குது, அதான். வீட்ல எதுவும் டேப்லெட் இல்லையா? நான் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். நீ தூங்கு கீதா. நான் வேணா தைலம் தேய்ச்சி விடட்டுமா? வேண்டாம் கீதா, நீ தூங்கு. நான் அப்படியே நடந்துக்கிட்டே கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவேன். படுத்து தூங்கு, நடந்துகிட்டே தூங்கி கீழே விழுந்துடாத. சரி, நான் தூங்குறேன்.
கரண்ட் திடீர்னு கட் ஆயிடுச்சியா. எந்த படுபாவையோ பிளான் பண்ணி இப்படி பண்ணிருக்காயா. நான் போய் போலீஸ்க்கு போன் பண்றேன்யா. பகதூர், பகதூர், நில்லு பகதூர், பகதூர், நில்லு பகதூர், நில்லு பகதூர். வேண்டாம் பகதூர், போலீஸ்க்கு தெரிய வேண்டாம். என்னையா சொல்றீங்க? இதெல்லாம் தப்பு இல்லையா? தப்பில்லை பகதூர், தப்பில்லை. போலீஸ்க்கு போனா மீடியாவுக்கு சொல்லுவாங்க. மீடியாவில் வெறும் கொலையா இல்லை கற்பழிச்சு கொலையான்னு ஆராய்ச்சி பண்ணி அந்த பொண்ணுக்கு யாரோடையோ கள்ள தொடர்பு, அவளோட கள்ள காதலன் அவளை கொலை பண்ணிட்டான்னு சொல்லி ஏற்கனவே செத்து போன என் ரேகாவை மறுபடியும் சாவடிச்சிருவாங்க. என் ரேகாவை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புவாங்க. அவன் மேலே ஒரு இடத்துல கத்தி பட்டதே என்னால் தாங்க முடியல. போஸ்ட்மார்ட்டத்தில் அவள் அழகை செதைச்சு உடம்ப கிழிச்சு ஒரு பொட்டலமாக கொடுப்பாங்க. நானும் அவளும் ஒரு புனிதமான வாழ்க்கையை தான் வாழ்ந்தோம். போலீஸ் வந்து என்கொயரின்ற பேரில் என் வாழ்க்கையை கொச்சப்படுத்தி அசிங்கமாக கேள்வி கேட்பாங்க. என்னால் தாங்கிக்க முடியாது. அந்த கொலைகாரனை நானே தேடி கண்டுபிடிச்சு அணுவா சித்திரவதை பண்ணி என் கையால் நானே கொல்லணும். என் ரேகாவுக்கு நான் பண்ணுற மரியாதை அதான். ஏ கேள்வி ஏந்திரு, எங்க உன் பேரன்? வாடா வா. போன தடவை உடைச்ச சாமானையே அள்ளி வைக்க முடியல, அதுக்குள்ள அடுத்த ரவுண்ட் வந்துட்டியா? ஏய் வாயை மூடு. எப்படியோ அந்த ஏமா வந்து உன்னை கூட்டு போயிடுவான் தான் நான் சும்மா இருக்கிறேன். டேய், எனக்கு இனிமே தாண்டா வருவா. உனக்கு ஏற்கனவே வந்துட்டான்டா. என்னமோ தப்பிச்சிட்டேன். ஏய் வாயை மூடு. ஏற்கனவே தங்கச்சி வீட்டு விட்டு ஓடி போயிட்டான்னு என் குடும்பமே கொந்தளிச்சு போய் கிடக்குது. உங்க 2 பேருக்கு நக்கலாகுதா? ஏய் நான் பாட்டு பேசிட்டு இருக்க, நீ என்ன கால் மேல கால் போட்டு பெரிய ஆபீசர் மாதிரி உட்கார்ந்து இருக்கிற? என்ன பிரச்சனை உனக்கு? நான் என்ன பண்ணணுங்கிற? என் தங்கச்சி உன் மருமனை தேடி தான் போயிருக்கிறா. அவன் முதல்ல சென்னையில எந்த அட்ரஸ்ல இருக்கான்னு தெரியணும். என் மருமக சென்னையில எங்க இருக்கான்னு எனக்கே தெரியாதியா? நீங்களா கொடுத்துட்டீங்கன்னா நான் போய் என் தங்கச்சியை மட்டும் கூட்டு வந்துருவேன். நானா தேடி கண்டுபிடிச்சேன்னு வெயி, அப்புறம் நடக்கிறதே வேற. டேய் இத பாருப்பா, உங்க வீட்டு பொண்ணு வீட்டை விட்டு போனது எங்களுக்கும் வருத்தம் தான். ஆனா தெரியாத விஷயத்த சொல்ல எப்படி சொல்ல முடியும்? என்ன கதையா விடுறீங்க? என்ன ஆளுக்கால் டிராமா போடுறீங்களா? பார், இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. நேரா சென்னை கிளம்புறேன். அங்க என் தங்கச்சி உன் மருமகனையும் கண்டுபிடிச்சு சும்மா கண்டம் துண்டுமா கச்ச 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 வெட்டி போடல. என் பேர் பாண்டியன் இல்ல. வாங்கடா டேய். போன ஜென்மத்துல கறிக்கடை வச்சிருந்திருப்பான் போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் கண்டம் மார்க்கண்டம்னு பேசிக்கிட்டே இருக்கான். வெட்டினதா வெட்டினானே, நல்லா வெட்டி இருக்க கூடாதா? I love you, ரேகா. உன்னை பத்திரமா பார்த்துக்க முடியாத பாவி ஆயிட்டேனே ரேகா. என்ன மன்னிச்சிரு ரேகா. உன்னை கொன்னவனை பழி வாங்கிட்டு நானும் உன்கிட்ட வந்துருவேன் ரேகா. அது வரைக்கும் எனக்காக காத்துரு ரேகா. காத்திருக்கிறது தான் காதல்னு சொல்லுவல்ல, இப்பவும் காத்துரு ரேகா. எனக்காக காத்துரு.
ஏன் பதட்டமா இருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டேன்னு நினைச்சு அப்செட்ல அவசரப்பட்டு நீ வேலைய விட்டுட்ட. இப்போ நான் வந்து நிக்கிறேன். திடீர்னு வேலைக்கு எங்க போறதுன்னு உனக்கு குழப்பம். அதனால எல்லா பேப்பரையும் பார்த்து வேலையை தேடிக்கிட்டு இருக்க. Am I correct? நீ ஒன்னும் கவலைப்படாத சந்துரு, உனக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும். நான் செஞ்ச கொலைய இவகிட்ட எப்படி சொல்லுவேன்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கீதா. சந்துரு, நீ இப்ப தனியா இல்ல, நாம 2 பேரும் சேர்ந்து இருக்கோம். எதையும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். முதல்ல நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பார்ப்போம். நாம எப்படி கீதா சந்தோஷமா கல்யாணம் பண்ண முடியும்? உங்க அப்பா அம்மாவும் கூட இல்ல, என் மாமா அத்தையும் கூட இல்ல, என் பாட்டி என் கல்யாணத்தை பார்த்துட்டு தான் சாவேன்னே சொல்றாங்க. இப்ப அவங்களும் கூட இல்ல. என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தேவா, அவனும் இப்ப கூட இல்ல. இந்த நிலைமையில நாம எப்படி கீதா? இல்ல சந்துரு, அதெல்லாம் விடு. உன் அண்ணன் என்னைய ஒண்ணு இல்லாதவன் எவ்வளவு கேவலமா பேசினான். அவனுக்காக தான் இந்த வேலையிலே சேர்ந்தேன். இப்ப அவனும் இல்ல, எனக்கு வேலையும் இல்ல. நாளைக்கு உங்க அண்ணன் மறுபடியும் வந்து இப்பவும் நீ வெறும் பையன்தான்டா, எப்படி என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டணும்னு என்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீயே சொல்லு கீதா. சந்திரோ, டேய் சந்திரோ. சார், இல்ல சார், அது வந்து சார் நான் வந்து என்ன வந்து இத்தனை வந்து முதல்ல டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க யாரு என்னன்னு நான் சொல்லட்டுமா? நீங்க 2 பேரும் ஊர்ல லவ் பண்ணிருக்கீங்க. உங்க வீட்ல உங்க காதலை ஏத்துக்கல. இப்ப உன் கல்யாணத்தை வேற யாரு கூடவோ பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. அதனால நீ வீட்டை விட்டு ஓடி வந்துட்ட. நான் சொல்றது கரெக்டா? சார், எப்படி சார்? எத்தனை சினிமா பார்த்திருக்க. அதெல்லாம் விடுங்க. இப்போ உங்களுடைய அடுத்த பிளான் என்ன? அதான் சார் யோசிச்சுட்டு இருக்கோம். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குன்ற முதல் வேலையா அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் தாலியை கட்டு. சார், நான் நினைச்சேன் சார், நீங்க சொல்லிட்டீங்க. சார், அதுல சார் வந்து என்ன வந்துன்னு மறுபடியும்? ஆம்பளைக்கு எப்போதுமே கல்யாணம்னா பயமாத்தான் இருக்கும். அதை வச்சு வாழ்க்கையை முடிவு பண்ண முடியாது. இத பாரு, நாளைக்கே இந்த பொண்ணோட அண்ணன் தம்பி வந்து நின்னா நீ என்ன பண்ணுவ? பொண்ணை திருப்பி அனுப்பிடுவியா? இத பாரு, அந்த பொண்ணு எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த வீட்டை விட்டு வந்திருக்கு. அப்புறம் அதுக்கு என்னையா மரியாதை? இத பாரு, நான் சொல்றத நல்லபடியா கேளு. இன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள். முதல் வேலையா அந்த பொண்ணை ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போய் ஒரு தாலியை கட்டு. அப்புறமா இங்க வா. எது நடந்தாலும் நான் உன் கூடவே இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். சரி சரி, முகூர்த்த நேரம் முடிய போது, சீக்கிரம் கிளம்புங்க. என்னமா அது என் காலில் போய் விழுந்துக்கிட்டு? நல்லா இருமா, நல்லா இருமா. இவ்வளவு தூரம் நான் உரிமையா பேசிக்கிட்டு இருந்தேனே, நான் யாரு என்னன்னு கேட்டியா நீ? நான் தான் இந்த வீட்டோட ஓனர். இல்ல சார், நீங்க எனக்கு அப்பா மாதிரி. பாட்டிமா, பகதூர், ரேகாவை கொன்னவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு நீ தூக்கம் கிடையாது. நீங்களும் என்னோட உறுதியா நிக்கணும். ஃபர்ஸ்ட் திங், நம்மளை சுத்தி இருக்க யாருக்கும் கொலை நடந்த விஷயம் தெரியக்கூடாது. அதே மாதிரி உங்க முகத்துல நடவடிக்கையில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. எப்பவும் போல ஹாப்பியா இருக்கணும்.
எப்பவும் போல ஹாப்பியா இருக்கணும். வீட்டுக்கு மகராஜ் அனுப்பி வச்சுட்டு துக்கம் இல்லைன்னு சொல்றியா அப்பா? பாட்டி அழுவக்கூடாது. இனி இந்த வீட்டில் யாரும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தக்கூடாது. இது ஒரு நாடகம். நாம நடிச்சு தான் ஆகணும். மனசு வலிக்கும் தான், ஆனா எல்லா வலியும் நம்ம தாங்கிக்க தான் செய்யணும். வலிக்க வலிக்க சிரிக்கணும். ஏதாவது ஒரு தடயத்தை கண்டுபிடிச்சு அந்த கொலைகாரனை பிடிக்கிறது தான் நாம ரேகாவுக்கு செய்கிற மரியாதை.